தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தி, கள்ளர், மறவர், அகமுடையோர் ஆகியோரை மனு மீது பதிலளிக்க கூடுதலாக 4 வாரம் அவகாசம் வேண்டும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. கள்ளர், மறவர், அகமுடையோர் ஆகியோரை தேவர் சமுதாயம் என அறிவித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணரிடம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கள்ளர், மறவர், அகமுடையோர் ஆகியோரை தேவர் சமுதாயம் என அறிவித்த அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிடக் கோரிய மேல்முறையீடு மனுவிற்கு பதிலளிக்க தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் அவகாசமானது தற்போது வழங்கி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை வேலூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்டாலின் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழ்நாட்டில் கள்ளர், மறவர், அகமுடையோர் இணைந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை தேவர் சமூகம் என்ற பெயரில் அழைப்பது தொடர்பாக கடந்த 1995 தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அரசாணை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும், எனவே தமிழ்நாடு அரசின் அறிவிப்பாணையை முறையாக அமல்படுத்துமாறு உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார். அந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசின் கொள்கை சார்ந்த விவரங்களில் தலையிட முடியாது என தெரிவித்து அவரது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு எதிராகத்தான் ஸ்டாலின் பாஸ்கரன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தற்போது மேல்முறையீடு செய்திருக்கிறார். அந்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசு இந்த மனுவுக்கு பதிலளிக்க கடந்த ஏப்ரல் 22 உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் இந்த மனு மீது பதிலளிக்க கூடுதலாக 4 வாரங்கள் அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தமிழக அரசு இந்த மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய 4 வார கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்கள். மோனப்பிரியா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.